அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு காணொலியில் சில வரலாற்று நிகழ்வுகள் எப்படி அந்த நிலப்பரப்பினுடைய அரசியல் போக்கையும் அரசியல் கட்டமைப்பையும் மாற்றி அமைத்தது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்துஸ்தான் நிலப்பரப்பில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வை நம்ம விவாதிக்க போகிறோம். 1191ஆம் ஆண்டு முதலாம் தரைன் போர் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரானது இந்துஸ்தான் நிலப்பரப்பினுடைய எதிர்காலத்தையே தலைகீழாக புரட்டி போட்ட இந்துஸ்தான் நிலப்பரப்பினுடைய அரசியல் கட்டமைப்பையே மாற்றி அமைத்த ஒரு போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த போர் எப்படி நடந்தது, யாருக்கும் இடையில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம விவாதிக்க போறோம். 1191ஆம் ஆண்டு இந்த முதல் தரைன் போரானது நடைபெற்றது. யாருக்கும் இடையில அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் ஆப்கானிஸ்தான் பகுதியில் கோர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த கோர் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னரான முகமது அவர்களுக்கும் நம்முடைய ஹிந்துஸ்தான் நிலப்பரப்பில் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர். எதனால இந்த போர் நடைபெற்றது அப்படின்னு சொன்னா, குறிப்பாக வளங்கள் மீதும் ஒரு தேசமானது அதனுடைய விரிவாக்கத்தை செய்யும் பொழுது அதன் அருகில் இருக்கக்கூடிய எல்லை தேசத்தை எவ்வாறு பாதிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணிகள். இந்த இடத்துல மத்திய ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்த கோர் இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் முகமது தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்யும் பொழுது பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்களுக்கும் முகமது அவர்களுக்குமான போர் மூழ்கிறது. இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. பொதுவாக ஆப்கானிஸ்தான் பகுதிகள் வறண்ட பாலை நிலங்களை அதிகமாக கொண்ட பகுதிகள், மலைகளை கொண்ட பகுதிகள், கரடு முரடான பாதைகளை கொண்ட பகுதிகள், விவசாய நிலங்கள் மிக மிக குறைவாக தான் இருக்கும். மக்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வளம் குறைந்து தான் காணப்படும். அதற்கு எதிர்மாறாக ஹிந்துஸ்தான் பகுதிகளில் இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ், கங்கை நதியினுடைய சமவெளிகள் இந்த உலகத்துக்கே உணவளிக்கக்கூடிய அளவுக்கு பசுமை வாய்ந்தது. அதுவும் இல்லாம செல்வ செழிப்பு மிக்க ஒரு இடமாக ஹிந்துஸ்தானுடைய சமவெளி பகுதிகள் எப்பவுமே இருக்கும். இந்த வளங்களின் மீது ஆசைப்பட்டு தான் அதிகமான படையெடுப்புகளை டெல்லியும் நம்முடைய ஹிந்துஸ்தான் நிலப்பகுதியும் சந்தித்துக் கொண்டிருந்தது. அன்றைக்கு இருந்த சூழல்ல ஹிந்துஸ்தான் நிலப்பகுதியில டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அஜ்மீரை தலைநகராக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் பிருத்திவிராஜ் சௌஹான். இவர்களுடைய எல்லை கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய தபர்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பத் இண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. இந்த கோட்டையானது ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்நிய படையெடுப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோர்ட்டா அன்னைக்கு இருந்தது. இந்த கோர் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் முகமது எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, சென்ட்ரல் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஹிந்து குஷ் மலைகளை கடந்து கைபர் கணவாய்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கைபர் கணவாயை கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதியான லாகூருக்கு வரணும். லாகூர்ல இருந்து பஞ்சாபின் 5 நதிகளை கடந்து இந்த தபர்ஹிந்த் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் சௌஹானுடைய இராணுவங்களை முறியடித்தால் மட்டுமே அவரால் ஹரியானா பகுதிக்குள்ள வந்து டெல்லியை கைப்பற்ற முடியும். இதுதான் சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பிருத்திவிராஜ் சௌஹான் எப்பொழுதுமே அஜ்மீர்ல இருப்பார். டெல்லியை ஆட்சி செய்து இருந்தால் கூட தலைநகரான அஜ்மீர்ல தான் பிருத்திவிராஜ் சௌஹான் இருப்பார். முகமது ஆஃப் கோர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, படையெடுப்புகளோடு வந்து தபர்ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை முதல்ல கைப்பற்றிட்டு அந்த கோட்டைக்குள்ளே தன்னுடைய இராணுவத்தை நிலைத்திறார். கிட்டத்தட்ட 40,000 பேரோட வராரு. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்களை அந்த கோட்டைக்கு உள்ளே இருந்து கோட்டையை பாதுகாக்கும்படியாக சொல்லிட்டு டெல்லியை கைப்பற்றும் நோக்கில் ஹரியானா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த தகவல் பிருத்திவிராஜ் சௌஹானுடைய காதுக்கு எட்டிய போது அஜ்மீர்ல இருந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில இருந்து ஹரியானா என்ற இடத்திற்கு முன்னேறி வரும்பொழுது இருவரும் சந்தித்த ஒரு பகுதிக்கு பேரு தரவோரி, அதாவது டெரைன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. இருவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்டிருந்த அந்த இடம் தான் தரவோரி. அந்த தரவோரி என்ற இடத்துல தான் போர் நடக்குது. நாம் அந்த பகுதியை டெரைன் வார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப பிருத்திவிராஜ் சௌஹானிடம் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. 300க்கும் மேற்பட்ட யானை படை இருந்தது. யானை மீது இருந்து போர் செய்யக்கூடிய
அந்த படை இருந்தது. ஆப்கானிஸ்தானிய மன்னர்களுக்கு அன்றைக்கு இது புதிரான ஒரு புதிர். அவங்களுக்கு யானை படையை பற்றி எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களிடம் இருந்த படைபலம் என்ன அப்படின்னு சொன்னா, குதிரையில் இருந்து அம்பு எய்யக்கூடிய ஹார்ஸ் ஆர்ச்சர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணி வருவாங்க. குதிரையில் இருந்து வில் அம்பு மூலியமாக போர் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள். இருவருக்கும் இடையே வார் நடக்கும் பொழுது பிருத்திவிராஜ் சௌகானுடைய யானைப்படை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, முகமது ஆஃப் கோருடைய குதிரைப்படையினுடைய எல்லைகளை உடைச்சு உள்ள போயிடுது. திருப்பி பலத்த காயத்தோடு முகமது ஆஃப் கோர் திருப்பி ஆப்கானிஸ்தான் பகுதிக்கு போறார். அப்படி ஆப்கானிஸ்தான் பகுதிக்கு அவர் திரும்பி போனா கூட பிருத்திவிராஜ் சௌகான் எந்த கோட்டையை இழந்தாரோ, தபர்ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லை கோட்டையை இழந்ததுனால முதல் கட்டமாக இவரை சேஸ் பண்ணிட்டு பின்னால போகாம தபர்ஹிந்த் கோட்டையை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நேரா கோட்டைக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய வீரர்களோட போர் புரிகிறாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் வரைக்கும் இந்த போர் நீளுது. அதற்கு பிறகு பிருத்திவிராஜ் சௌகான் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தபர்ஹிந்த் கோட்டையை கைப்பற்றுகிறாரு. மீண்டும் நம்முடைய எல்லை பகுதி பிருத்திவிராஜ் சௌகான் அவருடைய கைக்கு வந்துருது. இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து அடிபட்டு மீண்டும் மத்திய ஆப்கானிஸ்தான் பகுதிக்கே சென்ற கோர் என்ன ராணுவ படைபலம் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு 1 வருடம் கழித்து பிருத்திவிராஜ் சௌகானுடைய போர் முறை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மிகுந்த படைபலத்தோடு 1192 வருடம் வந்து அதே இடத்தில் போர் புரிந்து பிருத்திவிராஜ் சௌகானை தோக்கடிக்கிறார். இதுல பிருத்திவிராஜ் சௌகான் தோத்து போயிடுறார். 1191 ஆண்டு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன்ல பிருத்திவிராஜ் சௌகான் ஜெயிச்சாலும் கூட திருப்பி நம்ம சேஸ் பண்ணிட்டு அங்க போகாத காரணத்தினால 1 வருடம் கழித்து மீண்டும் 1192 ஆண்டு திரும்பி வந்து பிருத்திவிராஜ் சௌகானை வீழ்த்தி டெல்லியை கைப்பற்றி முகமது ஆஃப் கோர் ஆட்சிக்கு வரார். அங்க இருந்துதான் கிட்டத்தட்ட இந்துஸ்தான் நிலப்பரப்பில் 336 வருடங்கள் டெல்லி சுல்தானேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சுல்தானேட் ஆட்சி நடந்தது. ஒரு போரானது எப்படி கிட்டத்தட்ட ஒரு இந்துஸ்தானுடைய மன்னர்களுடைய அரசியல் கட்டமைப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்து வந்த மன்னருடைய கட்டமைப்பை உருவாக்கியது. அதே சமயம் கிட்டத்தட்ட 330 ஆண்டுகள் 3 நூற்றாண்டுகள் கடந்து அவர்களுடைய தலைமுறை இங்கே ஆட்சி செய்தது அப்படிங்கிறது தான் வியப்பான ஒரு விஷயம். அப்ப இந்த பேட்டில் ஆஃப் டரைன் என்று சொல்லக்கூடியது பல்வேறு திருப்பு முனைகள்ல முதல் திருப்பு முனையாக இந்துஸ்தான் நிலப்பரப்புக்கு அமைந்தது. அதற்கு அடுத்தபடியாக அமைந்த திருப்பு முனை தான் 1526 ஆண்டு பாபர் இந்தியா மீது படையெடுத்து வந்து அந்த இடத்துல இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றிய பொழுது இந்த டெல்லி சுல்தானேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து இஸ்லாமிய மன்னர்களான முகலாய மன்னருடைய ஆட்சி நிலை பெற்றது. அதற்கு பிறகு 1858 ஆண்டு வரை அந்த போரானது அவர்களுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால இந்த முதல் பேட்டில் ஆஃப் டரைன் என்று சொல்லக்கூடிய போர் எப்படி இந்துஸ்தான் பகுதியினுடைய அரசியல் கட்டமைப்பை மாற்றி அமைத்தது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். மீண்டும் இன்னொரு காணொளியில இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.